இது வந்து 100th வீடியோ. லில்லி மிஷன் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனலோட 100வது வீடியோ வந்து இது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். ஸோ இந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது இந்த டாபிக் விச் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட், எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த ஐபிடி அப்படிங்கிற இந்த டாபிக் பற்றி தான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். இந்த ஐபிடியில் ஏற்கனவே இதோட என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, டயட் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்போ இந்த வீடியோவில் என்ன நம்ம வந்து புதுசாக சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஐபிடிக்கு ஒரு புது ட்ரக் வந்திருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மெடிசின் பற்றி நான் யூஸ்வலாக ரொம்ப போஸ்ட் போட மாட்டேன். பட் இந்த மெடிசின் வந்து இந்த ஐபிடி நோய்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசனாக இப்போவும் இருக்குது, இன் ஃபியூச்சர்லேயுமே இருக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்த மெடிசன்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஐபிடியில் 2 டைப் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லி இந்த 2 ப்ராப்ளத்துக்குமே இந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம். கிரான்ஸ் டிசீஸ்க்கு ரொம்ப வந்து அதிகமாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இந்த மெடிசனோட நேம் வந்து உபாடாசிட்டினிப். ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு நேம். பட் இது வந்து இப்போ நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ட்ரக்காகவே இருக்குது இது. ஆனால் எல்லா ஐபிடி பேஷண்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்ன உடனே எல்லா ஐபிடி பேஷண்ட்ஸுமே இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு கூடவே கூடாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த மெடிசன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது யார் யாருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அல்சரேட்டிவ் கோலைட்டிஸில் மோஸ்ட்லி இந்த டேப்லெட்டோட யூஸ்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப இருக்காது. ஏன் அப்படின்னா மற்ற மெடிசன்ஸே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அல்சரேட்டிவ் கோலைட்டிஸில் மற்ற மெடிசன்ஸ் எல்லாமே சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருக்கிற ஒரு சில பேருக்கு இந்த உபாடாசிட்டினிப் அப்படிங்கிற இந்த டேப்லெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது கிரான்ஸ் டிசீஸ். இதில் தான் வந்து இந்த டேப்லெட் வந்து கூட கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்குது. 2 விதத்தில் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நான் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸில் சொன்ன மாதிரி இந்த கிரான்ஸ் டிசீஸ்லையுமே நிறைய மெடிசன்ஸ் நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். ரெட்னிசலோன் யூஸ் பண்ணுவோம், அசத்தைப்ரின் யூஸ் பண்ணுவோம். இந்த மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சரியாக கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உபாடாசிட்டினிப் டேப்லெட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒன்று. 2வது வந்து இந்த கிரான்ஸ் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபிஸ்டுலா வந்து ஃபார்ம் ஆகும். ஃபிஸ்டுலா அப்படின்னா தமிழில் நம்ம வந்து காமனாக வந்து பௌத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சின்ன புண்ணு மாதிரி இருக்கும், அதுலேருந்து நிறைய வந்து சலம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ இது காமனாக வந்து இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த கிரான்ஸ் டிசீஸில் வர்ற ஃபிஸ்டுலாக்கு வந்து சர்ஜரி வந்து பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த கிரான்ஸ் டிசீஸில் இருக்க ஃபிஸ்டுலாக்கு சர்ஜரி பண்ணோன்னா அது திருப்பி ரெக்கரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து மெடிசின்ஸ் மூலமாக தான் ஹீல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் முன்னாடி வந்து கிரான்ஸ் டிசீஸ்க்கு நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக போட வேண்டியிருக்கும். ஸோ அவங்க வந்து அதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க தேவைப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவைப்படும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த உபாடாசிட்டினிப் டேப்லெட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிஸ்டுலா இருக்கிறவங்களுக்கும் இந்த டேப்லெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜெக்ஷன்ஸ் அது கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கோம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் எல்லா டேப்லெட்டுக்கும் இருக்கிற மாதிரி இந்த டேப்லெட்டுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் இந்த மெடிசின்ஸை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த ஐபிடி நோய் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே உடனே இந்த டேப்லெட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் பற்றி நான் சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஐபிடி பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக நிறைய பேர் வந்து சரியான மெடிசன்ஸ் இல்லாததுனால ரொம்ப ஒரு டிப்ரெஷன் போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த நோய் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்களால சாப்பிட முடியாது, இதனால் ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷனில் போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய புது மெடிசன்ஸ் இருக்குது, அதனால் அவங்களுக்கு நல்ல வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் வந்து யாரும் வந்து போடக்கூடாது. டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் இந்த மெடிசனை வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நிறைய ஐபிடிக்கு இந்த மாதிரி புது மெடிசன்ஸ் நிறைய வருது. ஸோ நல்ல ஹோப் வந்து இருக்குது. ஸோ லெட்ஸ் ஃபைட் ஐபிடி டுகெதர். A healthy gut leads to a joyous life.